மனைவி. பாத்தாங்க கூடாக்கிறது யாரு? மனைவி. ஹீரோவாக்கிறது யாரு? மனைவி. மண்ணல கிடக்க மண்ணவனாக்கிறது யாரு சார்? மனைவி. கட்டின கைய பெண்கள ஜோட கை தருவீங்க. பொறுப்பான பெண் நடுவுல மண்ணுல வந்தவன மண்ணுக்குள்ள கொண்டு போய் சேர்த்தது யாரு? அதே மனைவி. நல்லவன குடியார போய் ஆக்குறது யாரு? அதே மனைவி. சும்மா இருந்தவனுக்கு எங்க பிடிச்சி பிடிச்சி வச்சது யாரு? அதே மனைவி. மனைவி மனைவி. சார் ஒரு நிமிஷம். டேய் தம்பி சிவத்த பேர் என்ன பாரு? நான் யார் உனக்கு? அத்தை யாரு? சித்தியா? டேய் இங்க பாரு. வந்தவனே அழகா சிரிச்சான் சார். அழகா சிரிக்கிறானே. அத்தைய பார்த்து சிரிச்சிட்டு இருக்கானே. ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு. ஒத்த பிள்ளை இவனுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன் சார். வந்ததுல அப்பா நான் பேச்ச கேட்டு எப்ப கை தட்டினா உனக்கு பொண்ணு கொடுக்க கூட முடிவு பண்ணிட்டேன் சார். அவனும் வந்தவொன்னு உன் பொண்ணு கட்டலாம்னு தான் நினைச்சான். இப்ப வேணாம்னு முடிவு பண்ணிட்டான். ஆத்தாவுக்கே இவ்வளவு பெரிய வாயா இருக்கே, உன் மகளுக்கு இவ்வளவு பெரிய வாயா இருக்குமோ வேணாம்னு அவன் முடிவு பண்ணிட்டான். சார் இந்த கை தட்டுற கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கெல்லாம் சொல்றேன். ஒவ்வொரு ஊர்லயும் பெருசா ஆண்கள் உழைக்க போறன்னு வயசாகி அப்பாவும் ஆக முடியாத, சித்தப்பாவும் ஆக முடியாத, டைரக்டா பெரியப்பாவோட எத்தனை ஆண்கள் தெரியுமா வாழ்ந்துட்டு இருக்காங்க? கல்யாணம் ஆகாத ஆண்கள் வாழ்றாங்க. ஆமா, அது உண்மையிலே நாட்டுல நிறைய பேருக்கு பொண்ணு கிடைக்கல. 25 வயசுல பொண்ணு தேடி போனோம்னா என்ன சொல்றான்? மாப்பிள்ளைக்கு சொந்தமா வீடு இருக்கா, சொந்தமா காடு இருக்கா, மாப்பிள்ளைக்கு வாடகை வருதா, மாப்பிள்ளை கை நிறைய சம்பாதிக்கிறாரா, எல்லாம் கேட்கறான். 25 வயசுல எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு 32 வயசுல போய் பொண்ணு கேட்டா, நான் கொஞ்சம் சின்ன பையனா பார்க்கலாம், மாப்பிள்ளைக்கு வயசே கூட, அவன் எப்பதாண்டா கல்யாணம் பண்ணுவான்? அவனுக்கு ஒரு வாழ்க்கை இந்த சமூகத்தில் தேடி தரது சமூகம் துடிக்கிறா. எவ்வளவு வேதனை கொண்டு போய் உட்கார்ந்துருக்கான். குடும்ப முன்னேற்றத்துக்கு காரணம் பெண் பொறுப்புன்னு சொல்லவா சார்? இந்த ஊர் பெண்களுக்கு நான் சுதந்திரம் வாங்கி கொடுத்துறேன். நல்லா கை தட்டுங்க பெண்கள்லாம். கண்டிப்பா சுதந்திரம் வாங்கி கொடுப்பேன் சார். நீ சுதந்திரம் வாங்கி கொடுத்து போயிருவேன். நாளைக்கு அவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க. நான் கேட்கிறேன், உங்களுக்கு காஃபி பிடிக்குமா, டீ பிடிக்குமா? காஃபி. கார சட்னி பிடிக்குமா, தேங்காய் சட்னி? தேங்காய் சட்னி. பழையது பிடிக்குமா, பிரியாணி பிடிக்குமா? பழையது. வேட்டி சட்டை பிடிக்குமா, ஜீன்ஸ் சட்டை பிடிக்குமா? மனைவி பிடிக்குமா, தங்கச்சி பிடிக்குமா? மனைவியோட தங்கச்சி. ஹலோ, மனைவியோட தங்கச்சி எங்க இருந்து வந்துச்சு? மாமியார் சேர்ந்து. மாமியார் எங்க இருந்து சார் வந்தாங்க? மாமனார் பிடிச்சிட்டு வந்தாங்க. ரோட்ல போற ஒருத்தங்க மாமியார் கூப்பிடுவீங்களா? நான் கூப்பிடுவேன். அங்கம்மா ஒத்துக்கிறாங்க. அவங்க எல்லாம் பெண் சார். மனைவிங்கிற பெண் மூலம் வந்த உறவு சார். வந்தாலே அவ்வளவு சார். ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு ஆணுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சீங்க, ஒரு ஆண் மட்டும்தான் முடங்கி போவாங்க. ஆனா ஒரு பெண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சீங்க, அந்த குடும்பமே முடங்கி போய் உண்மையை கை தட்டுங்க பெண்களா? உண்மையா பாருங்க. அது உண்மைதான். பெண்களுடைய பொறுப்பை குறைச்சு மதிப்பிட முடியாது. நாங்க இன்னைக்கு மேடையில 6 ஆண்கள் உட்கார்ந்துருக்கோம். நாங்க 6 பேரும் இந்த ராத்திரியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம்னா எங்களுடைய மனைவி வீட்டிலே குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துக் கொள்வதால் நாங்க இந்த மேடையில் வந்து உட்கார்ந்துருக்கோம். இல்லைன்னு மறக்க முடியாது. உண்மைதானே? ஒரு காலத்துல தான் சார் சினிமா நடிகர்களை பெண் பிள்ளைக்கு பிடிக்கும். இப்ப தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பொம்பளை பிள்ளைக்கு யாரு தெரியுமா பிடிக்கும்? மிகப்பெரிய ஹீரோ பொம்பளை பிள்ளைக்கு அப்பா. உண்மையா இருந்தா பெண்கள் கை தருங்கக்கா. அப்பா எங்களுக்கு பிடிக்கும் சார். ஆனா கல்யாணம் ஆகி அப்பா வீட்டுக்கு போறோம்னு சொல்ல மாட்டோம், எங்க அம்மா வீட்டுக்கு போறோம்னு சார் சொல்லுவோம். ஆமா, அதே மாதிரி புருஷன் தான் சம்பாரிச்சு கட்டியிருப்பாரு, இல்ல மாமனார் சொத்துல இருந்து வீடு கட்டியிருப்பாங்க. என்ன சார் சொல்றேன்? எங்க அம்மா வீட்டுல என் மாமியார் வீட்டுக்கு போறோம்னு சொல்லுவோம், என் மாமனார் வீட்டுக்கு போறோம்னு சொல்லுவோமா? அது உண்மைதான். என் மாமியாரெல்லாம் எப்படி சந்தோஷமா வச்சிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? நீ மாமியாவை சந்தோஷமா வச்சுக்கிட்டா நல்லவங்கிறாள் நாட்டுல. நாங்க மாமியாவை சந்தோஷமா வச்சுக்கிட்டா சந்தேகப்படுறாங்க. நாடா உலகம் சார். ஒரே ஒரு விஷயம் தான், காலையில உங்க வீட்டுல எழுந்திருக்கிறது முதல்ல யாரு? காதல் விஷயத்தை கேட்டிருக்கீங்கல்ல? காதல் விஷயம் இல்ல, காதல் விஷயத்தை கேட்டிருப்பீங்கல்ல? என் மனைவி. வாசல்ல தண்ணி தெளிக்கிறது யாரு? என் மனைவி. கோலம் போடுறது யாரு? என் மனைவி. காலையில சாப்பாடு சமைக்கிறது யாரு? என் மனைவி. உங்க குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது யாரு? என் மனைவி. நைட்டு கடைசியா தூங்க போறது யாரு? என் மனைவி. அங்க உங்களுக்கு என்ன சார் வேலை? அவளை பாத்துக்கிறது ஆம்பளை கை தட்டு சார். இவ்வளவு கைத்தட்டல் வருது எல்லாம் பாத்துக்கிறாங்க சார். ஒரே ஒரு விஷயம் தான், கண்ணாடியும் பொண்டாட்டியும் ஒண்ணு. எப்படி சொல்றீங்க? நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்க அழுவோம், நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம் சார். சார் அடிக்கிற கை தானே சார் அணைக்கும். இப்படி தாமா என் மகன்ட்டு சொன்னேன், மகனே அடிக்கிற கை தாண்டா அணைக்கணும். அப்ப எங்க டீச்சர் அடிக்கிறத அணைக்கவே மாட்டேங்குது கொடுங்க. என் பொண்டாடி சொல்றா, அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான். சார் அடிக்கிற கைதான் அணைக்கும் சொல்லி இன்னைக்கு பொம்மைகளில நிரூபிக்கலாம் சார். இப்ப தங்க குட்டிகளா நீ அண்ணன் பேசும்போது எந்த குழந்தைங்களும் வரல, பட் இந்த அத்தை பேசும்போது 5 குழந்தைங்க வந்திருக்காங்க பாருங்க. அவங்க இப்போ நல்லா ஜாலியா உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க 5 பேர். ஆமா, நாளைக்கு ஸ்கூலுக்கு போய் சொல்லி பாப்போம். இப்ப நான் கேள்வி கேட்ப பதில் சொல்லுவாங்க. படுத்துருவோம்.
டேய் தம்பி ப்ளூ கலர் ஷர்ட் நீ சொல்லு தங்கம். அம்மா அங்க ஒரு என்னைய பாரு. அம்மா உன்னை அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கேன். அடிச்சது அம்மா தான் தெரிஞ்சும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அம்மா போய் கட்டி பிடிச்சு பார்த்தன. கை தட்டுக்கா ஜோரா சூப்பர் குட்டி செல்ல குட்டிங்க அது. என்ன சொன்ன? உண்மையா கட்டி பிடிச்சுன்னு சொன்ன அம்மா. பெரியம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே தங்க சொன்ன. அப்படிதானே சொன்னேன். டேய் ஆம்பளை சப்போர்ட் பண்ணுறேன். லேடிஸை பார்த்தோன்னே எல்லாத்தையும் விளையாடுறாங்க. பாத்தீங்கல்ல சார், ஒவ்வொரு பொறுப்பான பெண் இருக்கிறதுனால குடும்பமே இயங்குது சார். கோயில்ல கலசம் எப்படி ஒரு கோயிலுக்கு அழகோ அதே மாதிரி ஒவ்வொரு பெண் பிள்ளையும் ஒவ்வொரு குடும்பத்துக்கு அழகு சார். ஒரே ஒரு சில இவ்வளவு பேச்சு பேசுறாருல அண்ணன், ஆண்கள் தான் உழைக்கிறேன்னு சொன்னாங்க சார். ஆண்கள் உழைக்கிறது அவங்களுடைய கடமை சார். உழைச்சுதான் ஆகணும். உழைச்சி கொடுத்து நான் 200 பட்டு சேலை கட்டி எங்க அண்ணி நிறைய பட்டு சேலை வாங்கி கட்டின குடும்பம் நல்லா இருக்குமா? இங்க அண்ணன் உழைச்சு கொடுத்தாலும் அவங்க அண்ணி சந்தோஷமா பொறுப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க சார். இவ்வளவு சார் ஒரே ஒரு விஷயம் தான். ஒவ்வொரு பெண் எப்படி தெரியுமா? பெண் பிள்ளை பிறந்த எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன்க்கா. பெண் பிள்ளை பிறந்த எல்லா அப்பா அம்மாவுக்கும் ஒரு நாளுமே முதியோர் இல்லத்துல சாப்பாடு கிடையாது. கண்டிப்பா 3 வேளை சாப்பாடு உண்டு. ஜோர கை தட்டுங்க பெண்கள்லாம். பாத்தீங்களா சார்? பெண் பிள்ளை பெற்ற அப்பா அம்மாவுக்கு முதியோர் இல்லத்துல சாப்பாடு கிடையாது. பொம்பளை பிள்ளை அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போட்டுரும். மாமா மாமியால விரட்டி இதான் நாட்டில் நடக்கும். அப்பெல்லாம் இதை ஒத்துக்கிறோம் சார். என்னங்க சார் நீங்க எப்படி கை தட்டுறீங்க? நல்ல மனுஷன் நல்ல செய்தி கை தட்டுறாங்க. என்ன சந்தேகம் சார்? ஒரே ஒரு விஷயம் தான். எவ்வளவு பெரிய நீங்க பணக்கார நடுவரா இருந்தாலும் 9 பவுன்ல மைனர் செயின் போட்டிருந்தாலும் மஞ்சளாத மாதிரி 14 பசுமாடு வச்சிருந்தாலும் இவங்களாம் பணக்காரங்க கிடையாது. நீங்க பட்டிமன்ற கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, டைம் என்ன ஆகுது, சுகர் மாத்திரை போட்டியான்னு கேட்கிற ஒரு பெண்ணை சம்பாதிக்கணும். நடுவரவர்களே சம்பாதிச்சிருக்கீங்கல்ல? யாரையா? என் முண்டாட்டி எனக்கு ஃபோன் பண்ணி சுகர் மாத்திரை போட்டிடலான்னு கேட்டா நல்லா நினைக்கிறேன். நான் என்னைக்காவது ஃபோன் பண்ணி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டேன். என்ன புதுசாக கேட்குறான், வேற எங்கேயும் ரூட்டு மாறுவோம் சந்தேகப்பட ஆரம்பிச்சேன். சந்தேகம் புத்திசா அப்படிலாம் கிடையாது சார். பெண்ணுனா யாருங்களா? நாங்கெல்லாம் நின்னா குத்து விளக்கு, உட்காந்தா நெய் விளக்கு, அண்ணாந்தா அகல் விளக்கு, பார்த்தா பாச விளக்கு சார். நீ முதல்ல பல்ல விளக்குடா. எவ்வளவுதான் நீங்க ஆண்கள் சம்பாதிச்சு பெண்கள் எங்களுக்கு 100 பவுன்ல எங்களுக்கு நகை வாங்கி கொடுத்தாலும் அது எங்க முகத்துல 100 வாட் பல்பு மாதிரி தான் எரியும். ஆனா அதே நேரத்துல எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எங்க வீட்டுக்கு வரட்டும் 1000 வாட் பல்பு எங்க வீட்டுல எரியும் தெரியுமா? அது உண்மைதான். உங்க அப்பா அம்மா வந்தா 1000 வாட் பல்பு எரியும். எங்க அப்பா அம்மா வந்தா தான் பீஸ் பல்பு மாதிரி ஆயிடும். அப்பனா பல்பை மாத்தணும். பல்பை மாத்தக்கூடாது, ஓல்டே மாத்தணும் சார். அடுத்தவன் காலை புடிச்சு வாழறத விட மனைவியோட முந்தான சேலை புடிச்சு வாழ்ந்து பாருங்க சார். முந்தான இருந்தவள புடிக்க படுக்க கூட நைட்டி எந்த முந்தானே சார்? ஒரு வருஷத்துக்கு 3 நைட் வச்சு சிக்கனமா வாழறது நாங்க தெரியுமா? 3 நைட்டியை மோந்து பார்த்து செத்தா இங்க இவ்வளவு சத்தம் வருதுன்னா என்ன அர்த்தம்? நைட்டி 3 இருக்குன்னு அர்த்தம். சார் பெண்ணுங்கிறவ ஓவியன்னு ஆளால வரையலன்னு பார்க்காதீங்க. பெண்ணின் ஒரு சிற்பம் தெரியுமா நடுவரவர்களே? அந்த சிற்பத்தை செதுக்குவது ஒரு ஆண் தெரியும். இது சிற்பத்தை செதுக்குவது ஒரு ஆண் தெரியும். ஆண் தான் செதுக்குறீங்க. அந்த வலியை தாங்கறதால தான் பொறுப்பான சிலையா அவர் கட்டுறாங்க பெண்களா. இப்ப என்ன பண்ணுவீங்க? வலியை தாங்கினது கோயிலுக்குள்ள சிலையா இருக்கு. வலியை தாங்க முடியாம உடைஞ்சது ஏறிப்பட்ட படிக்கட்டா கீழே கிடக்குது. அதை இனி புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் புரிஞ்சுக்கிறேன் சார். இந்த பொம்மை வெளியில இருக்கிற எத்தனையோ ஆண்கள் நிறைய நல்ல இளைஞர்கள் இருக்காங்க சார். ஒரு விஷயம் சொல்றேன், எல்லா கல்யாணம் ஆகாத இளைஞர்களுக்கும் பொண்ணு பார்க்க போனீங்கன்னு வச்சுக்கீங்க, பொண்ணு குண்டா இருக்கான்னு வேணான்னு சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? 10 வருஷம் கழிச்சு அந்த பொம்பளை பிள்ளை குண்டா தான் ஆக போகுது. அதனால குண்டான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்கன்னு சொல்றேன். அதைத்தான் நாங்களும் சொல்றோம். என்னது? நாங்க பொண்ணு பார்க்க வரும்போது மாப்பிள்ளைக்கு சொட்டையா இருக்குன்னு நீங்க விட்டுறாதீங்க. 10 வருஷம் செஞ்சு சொட்டையா போவோம். மாப்பிள்ளைக்கு தொப்பை இருக்குன்னு விட்டுறாதீங்க. 10 வருஷம் செஞ்சா தொப்பையா தான் இருப்பான். அதை நீங்க சார் மாப்பிள்ளைய கைது. என்னடா சந்தேகம்? எங்க இருந்து கிளப்பி வந்தாங்க சார்? இப்போ நான் எங்க அண்ணனை இப்படி கேள்வி கேட்கும்போது இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். வேற இட்லியே எல்லா ஆண்களும் சாப்பிட்டு பாருங்க, சுவையா இருக்குமா? இருக்காது. மஞ்சள் சுவையா இருக்குமா? சுவையா இருக்காது. சட்னியை தொட்டதான் இட்லியை சுவைக்கும். இட்லிங்கிறது புருஷன் மாதிரி ஆண் மாதிரி, சட்னிங்கிறது பொண்டாட்டி மாதிரி. எப்படி இட்லிக்கு சட்னி சுவை சேர்க்கிறதோ ஒவ்வொரு புருஷனுக்கும் சுவை சேர்ப்பது பெண்ணுங்கிற சட்னி தட்டுக்காக பெண்களா? பெண்ணுடைய பொறுப்பு இல்லாம உங்களுக்கு அங்க என்ன சொல்லல? அருமையான பயன்.
ஆண்கள்ங்கிறது இட்லி மாதிரி, ஆமா பெண்கள்ங்கிறது சட்னி மாதிரி. ஆமா சார். வெறும் இட்லியை சாப்பிட்டா சுவையா இருக்காது, சட்னியை தொட்டு சாப்பிட்டா தான் சுவையா இருக்கும். ஆமா சார். சட்னிங்கிறது பெண் மாதிரி. சில சட்னி ஊசி போயிருது, என்ன பண்றது? நியாயத்தை கேட்க. சிலர் பல சட்னி சாப்பிட்றாங்க. தேங்காய் சட்னி சாப்பிட்றான், புதினா சட்னி சாப்பிட்றான், மல்லி சட்னி சாப்பிட்றான், சாம்பாரை பிசைகிறான், கடையில் கொடி வச்சு சாப்பிட்றான். சார் எங்க வீட்டுக்காரல நான் டெய்லி ஒரு சட்னி தான் வைக்கிறேன். நீ ஒரு சட்னி தான் வைக்கிற, புருஷன் எத்தனை சட்னி சாப்பிட்றான்னு கேளு. சார் இவ்வளவுக்கு சந்தோஷப்பட்டு சிரிக்காதீங்க சார். ஒரே ஒரு விஷயம் தான், எல்லா புருஷனும் படகு மாதிரி, எல்லா பொண்டாட்டியும் துடுப்பு மாதிரி. கடல்ல கொண்டு இந்த படகை போடுவேன், அப்படியே போட்ட இடத்துல நிற்கும், இல்லைன்னா தக்கடா பக்கடான்னு ஆடும். ஆனா அந்த மனைவிங்கிற துடுப்பை வச்சாதான் அந்த படகு கூட கரையும் கிடைக்கும், கரையையும் கிடைக்கும். உங்களை மாதிரி புருஷனை வாழ்க்கையை கடக்க வச்சு நல்ல உதாரணம் சொல்லிட்டு பாத்தீங்களா? புருஷங்கிறது படகு மாதிரி, பொண்டாட்டிங்கிறது துடுப்பு மாதிரி. அந்த துடுப்பு இருந்தா தான் போக முடியும்னே. சிலர் 2 துடுப்பு போட்டு ஓட்டுறான் படகு, அதுலயும் சிக்கல் இருக்கு. நான் துடுப்பத்தான் சொல்றேன், கை தட்டி என்னையே மாட்டி விட்டுக்கூடாது. கணவன் மனைவி ஒரு துடுப்பை வச்சு கரை சேர்ந்த அந்த வாழ்க்கை எப்படிதான் இருக்கும்? எப்படி இருக்கும்? முத்து நகையே முழுநிலவே மாதிரி இருக்கும். முத்து நகையே